அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. இதன் காரணமாக சனியோடு இணையும் புதனால் விருச்சிக ராசினியர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல, குறிப்பா இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்ரம் அடைந்து அஷ்டமத்திற்கு வந்திருக்கிறாருங்க. அவர் 6ஆம் அதிபதி என்பதால் ஒரு விதத்தில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சஞ்சாரத்திலே சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் தாங்க இருக்குது. எனவே நீங்கள் கவலைப்படுவதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. பொருளாதார நிலை ஏற்றம் பெறுங்க. அதே போல தெய்வ தரிசனமும் இந்த தருணங்கள்ல கிடைக்க இருக்குது. கௌரவம் உயருங்க. 6 குடையவன் 8ல் இருப்பதால பகைகள் மாறுங்க. அது மட்டும் இல்லாம உறவுகள் சிறக்கும். கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. 7க்குரிய சுக்கிரன் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள் உச்சம் பெற்றே சஞ்சரிக்கிறார். அதனால் நீங்கள் நினைத்தபடி சுபகாரிய முயற்சிகள் பலிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை நேர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வீங்க. அதனால் உங்களுடைய வாயை வைத்து நீங்களே பேசாம இருங்க. தேவையில்லாமல் வாயை விட்டு வாங்கி கட்டிக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. சில செயல்களால் கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்பதால் எதையும் சிந்தித்து செய்யுங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த புதன் பயிற்சி காலகட்டம் முழுவதுமே. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல யோக பலன்களை அளிக்க வல்லதா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணமும் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகள் அல்லது பிள்ளைக்கு அவர்கள் விரும்பியபடி அந்நிய நாடு ஒன்றில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட வசதியான மற்றொரு வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யம் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சியால் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகளில் விழிப்புடன் செயல்பட வேண்டுங்க. மேலதிகாரிகளுடன் பேசுவதிலும் பழகுவதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. முக்கிய அலுவலக பிரச்சனைகள் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவருமே அனுகூலமாக இல்லாததால பெண் ஊழியர்கள்
புதியவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அதிக ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக தோஷம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்பும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பதால உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விற்பனையும் லாபமும் கிடைக்குங்க. போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து நல்ல லாபம் பெறுவீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய விற்பனை நிலையங்களையும் இந்த தருணங்களில் திறக்கலாங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. பிரபலமான அந்நிய தேச நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்பதால் இதனால் உங்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதனுடன் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இணைந்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல உங்களுடைய நினைவாற்றல் கை கொடுக்கும். பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை கிடைத்து விடுங்க. நேர்முக தேர்வுகள்ல சரியான விடையளித்து வெற்றி பெறுவீங்க. இதன் மூலம் கிடைக்கும் வேலை மனதிற்கு திருப்தியையும் உற்சாகத்தையும் அளிக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய நிலையினால வயல் பணிகள்ல நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு சற்று அதிகமானாலும் அவற்றின் அபிவிருத்தி மனதிற்கு நிறைவை தரும் விதமா அமையிருக்குது. குறிப்பா சுக்கிரன் சுபபலத்தினால் பசுக்கள் சிறிய அபிவிருத்தியை அடையுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளுடைய நலனுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் மற்றும் சுக்கிரன் ஆவாரு. மற்ற கிரகங்கள் இதில் பங்கு உண்டு என்றாலும் அதிக பொறுப்பு குரு மற்றும் சுக்கிரனுக்கு தாங்க. அதனால இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் இவர் கிரகங்களும் பூரண சுபபலம் பெற்று விளங்குவதால் பெண்கள் பல யோக பலன்களை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மணமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு அவர்கள் விரும்பியபடி கண்கவர் கணவர் அமைவாருங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் பணிச்சுமை சற்று அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைய மகிழ்ச்சியும் கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக நிலை கொண்டுள்ள சனி பகவான் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஒரு சர்க்கம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.